ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தமிழக மற்றும் வட மாநில பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார்த்திகை மார்கழி மாதங்களில் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று திரும்பும் பக்தர்கள் வரவால் கூட்டமாக கோயில் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். புகழ்பெற்ற இந்து கோயில்கள்ல ஒண்ணுன்னு சொல்ல போறதா இந்தியாவில இருக்கிற ராமேஸ்வரம். இந்துக்களோட வாழ்நாள்ல ஒரு முறையாவது ராமேஸ்வரம் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு கடமையா இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்துட்டு போவாங்க. அதாவது 12 ஜோதிர்லிங்கங்களால உருவான இந்த புனித ஸ்தலத்துக்கு எப்பவுமே அதிக அளவுல பக்தர்கள் வர்றதோடு இல்லாம சிவபெருமானோட முக்கியமான கோயில்கள்ல ஒன்னாக கூறப்படுற இந்த கோவில்ல ராமர் மற்றும் சீதை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவன் மூணையுமே சேர்த்து வச்சு வழிபடக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்கள்ல நாடு முழுவதிலும் இருந்து சபரிமலை கோவிலுக்கு மாலை போடக்கூடியவங்க வருடந்தோறும் வந்து சபரிமலைக்கு வந்துட்டு போவாங்க. அவங்களோட அந்த சாட்ல வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடமும் சுத்திட்டு கடைசியா ராமேஸ்வரம் போய் அங்கதான் அவங்களோட இதை முடிப்பாங்க. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா தற்போது அந்த மார்கழி மாதம் தொடங்கி அதன் அடிப்படை நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில அதிக அளவிலான வெளியூர் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் ராமேஸ்வரம் பகுதியில குமிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ராமேஸ்வரம் பகுதியில் எப்பவுமே அதிக அளவிலான கூட்டம் காணப்படுற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இப்போ வந்து அந்த மார்கழி மாத முதல் சனி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ராமநாத சுவாமி கோயிலையும் பர்வதம்மாளை தரிசிக்கவும் வட மாநிலத்தை சார்ந்த பக்தர்கள் மற்றும் அல்லாது சுற்றுலா பயணிகள் உள்ளூர் பக்தர்கள் எல்லாருமே வந்து தற்போது குமிஞ்சிருக்கிறாங்க. அதிக அளவு பக்தரோட வருகையால உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைஞ்சு அதன் அடிப்படையில் வியாபாரம் சிறப்பா இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.